அந்த காட்டுல அப்பதான் பொழுது விடிஞ்சது. பொழுது விடிஞ்சதும் பறவைகள் எல்லாம் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு உணவு தேட பறந்து போனாங்க. அம்மா, எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க. பியூட்டி, எனக்கு கூட நூடுல்ஸ் சாப்பிடணும் போல ஆசையா தான் இருக்கு. இந்த 50 ரூபாய்க்கு நீ போய் 2 பாக்கெட் நூடுல்ஸ் வாங்கிட்டு வா. இப்படி சொன்ன சோனாக்குருவி பியூட்டி கிட்ட 50 ரூபாய் பணத்தை கொடுத்தது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பியூட்டி பிறகு புறா அங்கிள் வச்சிருந்த மளிகை கடையை நோக்கி பறந்து போச்சு. புறா அங்கிள், எனக்கு 2 பாக்கெட் நூடுல்ஸ் கொடுங்க. புறா உடனே நூடுல்ஸ் பாக்கெட்டை இந்த பக்கமும் அந்த பக்கமும் தேடி பார்த்தது. ஆனா கடையில நூடுல்ஸ் பாக்கெட் இல்ல. புறா அங்கிள், நூடுல்ஸ் பாக்கெட் இருக்கா இல்லையா? பியூட்டி, நேத்து கூட 2 நூடுல்ஸ் பாக்கெட் இருந்துச்சு. ஆனா அது இப்ப எங்க போச்சுன்னு தெரியல. ஒரு சமயம் ராணி வித்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி சொன்ன புறா அந்த 2 நூடுல்ஸ் பாக்கெட்டும் கடையோட ஒரு மூலையில இருக்கிறத பாத்துடுச்சு. பியூட்டி, நூடுல்ஸ் பாக்கெட் கிடைச்சிடுச்சு. இதோ இங்கதான் இருக்கு. இப்படி சொன்ன புறா பிறகு அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை எடுத்து பியூட்டி கிட்ட கொடுத்துச்சு. அத வாங்கிட்ட பியூட்டி சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. வழியில ரொம்பவும் பசியோட உட்கார்ந்து இருந்த ஜக்கு பியூட்டி நூடுல்ஸ் பாக்கெட்டை எடுத்துட்டு பறந்து வரத பாத்துட்டான். பியூட்டி பியூட்டி, இங்க வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஜக்கு இப்படி கூப்பிட்ட உடனே பியூட்டி ஜக்கு கிட்ட போய் உட்கார்ந்தது. ஜக்கு, என்ன விஷயம்னு சொல்லு. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். பியூட்டி வா, நாம் அருவிக்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வருவோம். ஜக்கு, நான் இன்னும் சாப்பிடல. அப்புறம் அம்மா வேற எனக்காக காத்திருப்பாங்க. நான் போய் நூடுல்ஸ் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். பியூட்டி, உனக்கு பின்னால ஒரு பூனை வருது பாரு. ஜக்கு இப்படி சொன்ன உடனே பயந்து போன பியூட்டி பின்னாடி திரும்பி பார்த்தது. அந்த சமயத்துல அங்க இருந்த நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துக்கிட்டு ஜக்கு மின்னல் வேகத்துல பறந்து போனா. ஜக்கு ரொம்ப கேவலமானவன். என்னை ஏமாத்திட்டு நூடுல்ஸ் பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டான். பிறகு பியூட்டி இப்படி அழுதுகிட்டே தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அம்மா அம்மா, இந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை நான் பியூட்டி கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டு வந்துட்டேன். சீக்கிரமா இதை ரெடி பண்ணுங்க. அவங்க வர்றதுக்குள்ள இதை சாப்பிட்டு முடிச்சாகணும். என்னடா ஜக்கு இப்படி பண்ணிட்ட? இப்ப பியூட்டியும் உங்க அம்மாவும் அழுதுகிட்டே நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அம்மா, அவங்க அப்படி நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நீங்க அவங்கள திட்டி அனுப்பிடுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. இதுல நீங்க திட்டுனா யாராவது பயப்படாம இருப்பாங்களா? ஜக்கு, என்ன ஓவரா புகழாதடா. அம்மாவுக்கு வெக்கமா இருக்கு. சரி சரி, அந்த பாக்கெட்டை இப்படி கொடு. நான் உடனே நூடுல்ஸ் தயார் பண்ணி கொடுக்கறேன். பிறகு அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு கோரிக்கா அவன் கிச்சனுக்குள்ள போச்சு. அம்மா அம்மா, அந்த ஜக்கு இருக்கான்ல, அவன் நான் கொண்டு வந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். அப்படியா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு விவரமா சொல்லு. பிறகு பியூட்டி அழுதுகிட்டே நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்லுச்சு. பியூட்டி, அந்த ஜக்கு கிட்ட பேச்சு வச்சுக்காதன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்றது? அவன் கூப்பிட்டான்னு நீ எதுக்காக அவன் கிட்ட போன? அம்மா, என்ன திட்டாதீங்க. அவன் ஏதோ விஷயம் சொல்ல போறான்னு தான் நான் அவன்கிட்ட போனேன். அவன் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. சரி சரி, இதுக்கப்புறமாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. அவன் இருக்கிற பக்கம் திரும்பி கூட பார்க்காத. இதே சமயத்துல புறாவோட மனைவி ராணி புறா வேக வேகமா பறந்து தங்களுடைய மல்லிகை கடைக்கு போச்சு. என்னங்க, நான் இங்க 2 நூடுல்ஸ் பாக்கெட் வச்சிருந்தேன். அது எங்க? அதை யாருக்காவது வித்துட்டீங்களா? ஆமா, சோனா குருவியோட பொண்ணு பியூட்டி தான் வந்து அந்த 2 நூடுல்ஸ் பாக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு போச்சு. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? அந்த 2 நூடுல்ஸ் பாக்கெட்டும் எக்ஸ்பிரி ஆகி 2 மாசம் ஆகுது. அதை யாருக்கும் வித்துற கூடாதுன்னு தான் நான் அதை எடுத்து ஓரமா வச்சேன். அப்படியா? நான் இப்பவே போய் அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன புறா பிறகு சோனாக்குருவி வீட்டை நோக்கி அவசர அவசரமா பறந்து போச்சு. பியூட்டி, அழாத, கண்ணை தொடச்சுக்கிட்டு பேசாம உட்காரு. நான் உனக்கு கண்டிப்பா நாளைக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன். இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப யாரோ வாச கதவை தட்டுற சத்தம் கேட்டது. பிறகு சோனாக்குருவி கதவை திறந்துகிட்டு வெளியில போய் பார்த்தது. வாங்க புறான்னா, என்ன விஷயமா வந்தீங்க? சோனா, என்ன மன்னிச்சிடு. நான் பியூட்டி கிட்ட கொடுத்து விட்ட 2 நூடுல்ஸ் பாக்கெட்டும் டேட் எக்ஸ்பிரி ஆனது. அதனால தயவு செய்து அந்த பாக்கெட்டை திருப்பி கொடுத்துரு. நான் 50 ரூபா பணத்தை உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன். இல்ல உனக்கு நூடுல்ஸ் பாக்கெட் தான் வேணும்னா நாளைக்கு நம்ம கடைக்கு வந்து புது நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கிக்க.
புறான்னா அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை பியூட்டி கிட்ட இருந்து ஜக்கு பிடுங்கிட்டு போயிட்டான். அதனாலதான் ரொம்ப நேரமா பியூட்டி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கா. ஆமா, எக்ஸ்பைரி ஆன நூடுல்ஸ் பாக்கெட்டை எதுக்காக நீங்க பியூட்டி கிட்ட கொடுத்து விட்டீங்க? சோனா, அது எக்ஸ்பெரியான பாக்கெட்னே எனக்கு தெரியாது. ராணி வந்து சொல்லிதான் எனக்கே தெரியும். சரி, நான் இப்பவே கோரியக்கா வீட்டுக்கு போய் அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். பியூட்டி, உனக்கு விஷயம் தெரியுமா? ஜக்கு வாங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போன நூடுல்ஸ் பாக்கெட் எக்ஸ்பிரியான பாக்கெட். அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். நான் இப்பவே போய் அதை சாப்பிடக்கூடாதுன்னு கோரி ஆண்டி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா, நானும் உங்க கூட வரேன். பிறகு சோனா குருவியும் பியூட்டியும் கோரிகாவத்தோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போனவங்க கோரிகாவத்தோட வீட்டு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சாங்க. கோரியக்கா, கோரியக்கா, கதவை தரங்க. இந்த சமயத்துல கோரிக்காக நூடுல்ஸ் தயார் பண்ணி ஜக்கு கிட்ட சாப்பிட கொடுத்தது. டேய் ஜக்கு, நாம நினைச்ச மாதிரியே சோனா குருவி வந்துருச்சு. நீ சீக்கிரமா இந்த நூடுல்ஸ சாப்பிட்டு முடி. அம்மா, இந்த நூடுல்ஸ் ரொம்ப சூடா இருக்கும் போல இருக்கு. இதை எப்படி சாப்பிடுறது? இங்க பாருடா ஜக்கு, இத நீ இப்பவே சாப்பிடலனா சோனா வீட்டுக்குள்ள வந்து இத தூக்கிட்டு போயிடும். ஆமா ஆமா, அப்படி தூக்கிக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்னால நூடுல்ஸ் சாப்பிட முடியாது. இப்படி சொன்ன ஜக்கு பிறகு அவசர அவசரமா அந்த நூடுல்ஸ சாப்பிட ஆரம்பிச்சான். இப்படி வேக வேகமா சாப்பிட ஆரம்பிச்ச ஜக்கு சீக்கிரமாவே அந்த நூடுல்ஸ சாப்பிட்டு முடிச்சிட்டான். கோரியக்கா, சீக்கிரமா கதவை தரங்க. நாங்க கூப்பிடுற சத்தம் உங்க காதுல விழுதா இல்லையா? சோனா, கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்காக இப்படி உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? கோரியக்கா, உண்மையிலேயே உயிர் போற விஷயம்தான். ஜக்கு பியூட்டி கிட்ட இருந்து பிடுங்கிட்டு வந்த நூடுல்ஸ் பாக்கெட் பழைய பாக்கெட், டேட் எக்ஸ்பைரி ஆனது. அதை சாப்பிட்டா உண்மையிலேயே உயிருக்கு ஆபத்து. சோனா, இப்படி எல்லாம் சொன்னா நாங்க பயந்து போய் அந்த நூடுல்ஸ உன்கிட்ட கொடுத்துருவோன்னு நினைச்சியா? அந்த நூடுல்ஸ் தயார் பண்ணி என் பையன் எப்பவோ சாப்பிட்டுட்டான். இதுக்கப்புறமா எங்களை ஏமாத்த ட்ரை பண்ணாம வீட்டுக்கு கிளம்பு. இந்த சமயத்துல ஜக்கு வீட்டுக்குள்ள இருந்து அழுற சத்தம் கேட்டுச்சு. அம்மா அம்மா, எனக்கு வயித்த வலிக்குது. சீக்கிரமா வந்து என்னன்னு பாருங்க. என்னால வயித்து வலி தாங்க முடியல. உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ள போனாங்க. அழுதுகிட்டு படுத்திருந்த ஜக்குவை பார்த்துட்டு பியூட்டி விழுந்து விழுந்து சிரிச்சது. ஜக்கு, என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்து நூடுல்ஸ் பாக்கெட்டை பிடுங்கிட்டு வந்ததுக்கு இவ்வளவு சீக்கிரம் உனக்கு தண்டனை கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. ஜக்கு ஜக்கு, என்னடா சொல்ற? உனக்கு எங்கடா வலிக்குது? அம்மா, வயிறு ஃபுல்லா வலிக்குதுமா. என்னால தாங்க முடியல. சீக்கிரமா டாக்டர் அழைச்சுக்கிட்டு வாங்க. கோரியக்கா, நீங்க ஜக்குவை பாத்துக்கோங்க. நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பறந்து டாக்டரை கூப்பிடறதுக்காக பறந்து போச்சு. அதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பியூட்டி ஜக்கு அழறத பாத்துக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்து இருந்தது. ஜக்கு, அழுது அழுது இருக்கிற கண்ணீர் எல்லாம் காலி பண்ணிடாத. டாக்டர் வந்து ஊசி போடும்போது கண்டிப்பா அழுக வரும். அதுக்கு கொஞ்சம் கண்ணீரை மிச்சம் வச்சுக்கோ. இந்த சமயத்துல சோனா குருவி பறந்து டாக்டரை அழைச்சுக்கிட்டு கோரிக்காவத்தோட வீட்டுக்கு வந்துருச்சு. கோரி, நடந்ததை எல்லாத்தையும் சோனா குருவி என்கிட்ட சொல்லிடுச்சு. சரி, யாராவது வந்து ஜக்குவோட ரெக்கைய பிடிச்சுக்கோங்க. அவனுக்கு நான் இப்ப ஊசி போடணும். பறந்து டாக்டர் இப்படி சொன்ன உடனே பியூட்டி தாவி போய் ஜக்குவோட 2 ரெக்கையும் பிடிச்சுக்கிச்சு. டாக்டர், ஒரு ஊசி இல்ல, தேவைப்பட்டா 2 ஊசி கூட போடுங்க. ஜக்க அசையாம நான் பாத்துக்கிறேன். பியூட்டி இப்படி சொல்ல பிறகு பறந்து டாக்டர் ஜக்குவுக்கு ஊசி போட்டாங்க. ஊசி போடாதீங்க, ஊசி போடாதீங்க. அது ரொம்ப வலிக்கும். தயவு செய்து ஊசி போடாதீங்க. வலிக்குது, வலிக்குது. ஜக்கு இப்படி கத்த கத்த பறந்து டாக்டர் அவனுக்கு ஊசி போட்டாங்க. அம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அடுத்தவங்க பொருளை பிடுங்கி திங்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த தப்பை செஞ்சதால தான் நான் இப்ப தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி அழுதுகிட்டே இருந்த ஜக்கு பிறகு கண்ணை மூடி அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். தன்னோட வீட்டுக்கு போன பியூட்டி அம்மா கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. அம்மா அம்மா, ஜக்கு இனிமே என்கிட்டன்னு இல்ல, யார்கிட்டயும் இந்த மாதிரி செய்யவே மாட்டான். ஏன்னா அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சிடுச்சு.